ஹாய் வணக்கம் ஃபிட்னஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் விஜய் திருமங்கலம் ஃபிட்னஸ் அவஞ்சம்லேருந்து. என்னோடய பார்ட்னர்லாம் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போயிட்டாங்க. ஸோ நீங்கள் ஜிம்மில் நான் தனியாக தான் ஒர்க் அவுட் போடணுமேனு சுகமாக உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டைம் 2 பேரும் வந்தானுங்க. மாஸ்டர் ஏதாச்சும் ஒர்க் அவுட் கொடுங்கன்னு. நான் என்ன பண்ணேன், இதான் சாக்குன்னு நினச்சிட்டு சரி வாங்கடா ஷோல்டர் ஒர்க் அவுட் போடலாம்னு சொல்லிட்டு 3 பேருமே சேர்ந்து ஷோல்டர் ஒர்க் அவுட் ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த ஒர்க் அவுட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஜெட்ராடில் ஃப்ரண்ட் ப்ரெஸ்ஸுங்க ரிவர்சலில். ஸோ இந்த ஒர்க் அவுட் நீங்கள் போடும்போது உங்களோட ஆன்டீரியர் மசில் இருக்கு இல்லையா, லேட்ரல். ஸோ அந்த மசில் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நான் பண்ணும்போது 3 பேர் சேர்ந்தா போட்டோம். அவங்கள நான் வீடியோவில் கவர் பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா லேட்ரல் ரைஸ். இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் பண்ணும்போது உங்களோட டெல்டாய்ட் மசில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மசில் வந்து உங்களுக்கு சூப்பராகவே ஆக்டிவாக ஒர்க் அவுட் ஆகுங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட்டுமே பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நான் வந்து 3 செட்டாக ட்ரை பண்ணாங்க. 3 செட்டுமே பார்த்தீங்கன்னா மினிமம் வெயிட் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் போட்ட கிளாஸ் எல்லாமே சூப்பர் செட். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஸாக போட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக தான் இருக்குங்க. எந்த ஒரு எடிட்டும் இல்லை. பின்னாடி ஒருத்தர் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கான் பாருங்கள், அவன் வந்து என் பார்ட்னர். ஃபோன் நோண்டுறான்ல, நான் அந்த கண்ணாடியில் தான் அவனை பார்த்துட்டு தான் இருந்தேன். பயப்பில் ஃபோன் நோண்டுறானே, அவனை என்ன பண்ணலான்ட்டுன்னு. ஸோ ஓகே, இந்த கிளாஸ் ஊற்றி சாவடிக்கலாம்னு நினச்சி தான் இந்த கிளாஸை கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கிளாஸை முடிச்சுட்டு நான் ட்ரை பண்ண அனதர் கிளாஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேபிளில் சைட் ரெஸ்ட் பேக்கு. ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோட போஸ்டீரியர் மசில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மசில் நல்லாவே ட்ரெயின் ஆகும். இந்த ஒர்க் அவுட்லாம் நான் போடும்போது என்னோடய மசில் நீங்களே பாருங்கள். இப்போ நான் போடுறது ஃபர்ஸ்ட் செட்டு தான். இந்த ஃபர்ஸ்ட் செட்லேயே என்னோடய பேக்கு எந்த அளவு பொசிஷனில் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அங்கே பாருங்கள், செம்மையாக இருக்கா? இதை தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணேன். இதே மாதிரி நான் லெஃப்ட்லேயும் ட்ரை பண்ணாங்க. ஸோ லெஃப்ட்டில் ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து சூப்பராக எடுத்தான் அந்த பையன். ஸோ பின்னாடி நிற்கிறான் பாரு, தெரியுதா, கரையில் இருக்கான் பாருங்கள் குண்டா. அந்த குண்டு பையன் தான் இன்றைக்கி என்ன வீடியோ எடுத்தான். ஸோ அவன் வீடியோ பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்து கொடுத்தாங்க. 3 கிளாஸ் தான் வேரியேஷன் போட்டோம். இந்த 3 வேரியேஷனுமே நான் போட்ட ஒர்க் அவுட் நல்லாவே கவர் பண்ணி கொடுத்தான் அந்த பையன். ஸோ அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே தாங்க, இதோட என் ஷோல்டர் ஒர்க் அவுட் முடிஞ்சிச்சு. ஆஃப்டர் என்னோடய ஷோல்டர் ஒர்க்குக்கு அப்புறம் அதுக்கு தேவையான ஃபுட்டையும் நான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் சரி எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் அந்த ஒர்க் அவுட்டுக்கு தேவையான ஃபுட்டை வந்து உங்கள் மசிலுக்கு கண்டிப்பாக கொடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் மசில் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரோத்தும் கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை போட்டானுங்கள்லாம் என் பார்ட்னரு, அவனுங்கெல்லாம் நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் புதுசாக இருக்குது, அதை ட்ரை பண்ணலாம் வாங்க அப்படி சொல்லி நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வேறு ஏதாச்சும் வீடியோவில் அவங்கள கவர் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். ஓகேங்களா? நன்றி, தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம.